இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு என்னமோ இந்த படத்துல நானும் ஒர்க் பண்ணி பாட்டு ஹிட் ஆகி நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு பிரமிப்போ ஒரு மகிழ்ச்சியமா இருக்கு. அக்ஷயத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. டைரக்டர் ஆதித்யநாத் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் அஜித் சாருக்கு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அஜித் சார் சொல்லும்போது எனக்கு அவருடைய முதல் படம். ஆமா, நீங்க தான் பண்ணீங்க அந்த டயத்துல. அப்பயே நீங்க அஜித் சார் ஆட வச்சிருக்கீங்க. இப்போ உங்க பாட்டு வந்திருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா ஒரு அமராவதியில் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணி நான் சூப்பரா டான்ஸ் ஆட வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ குட் பேட் அக்லில அஜித் சார் படத்துல உங்க பாட்டு இருக்கு. நீங்க அந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? அஜித் சார்ட்ட வந்து எனர்ஜி பிளஸ் அந்த மூமெண்ட்ஸ் டைமிங் எல்லாமே பட் 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 ஃபர்ஸ்ட் படத்திலே பண்றாரு. அந்த மெலோடி சாங்லயே வந்து புத்தம்புது அதுலயே வந்து அவரை வந்து ஆட வச்சிருக்கோம். அதே மாதிரி தாஜ்மஹால் தேவையில்லை அதுல கூட பாத்தீங்கன்னா நடுவில் ஆட வச்சிருக்கோம். என்ன காரணம்னா அவர் வந்து கொஞ்சம் எல்லாமே கத்துக்கிட்டு தான் வந்திருந்தாரு. அமராவதியில அந்த சாங் ஆடிக்கிற கேப் போட்டு ஒரு வயசான தாத்தா மாதிரி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போவேன் நான். அது வந்து சேலஞ்ச் சாம்பியன் மூவ்மெண்ட்ல இருக்கு. அஜித் சார் பத்தி ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கும். அஜித் சார் வந்து ஒரு பாட்டு போட்டா வந்து டான்ஸ்லாம் ஆட மாட்டாருப்பா, எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே இருப்பாப்ல, ஏன் ஒரு டான்ஸே ஆட மாட்டாப்ல அப்படின்னு ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. மாஸ்டருக்கு அந்த டாக் பார்க்கும்போது என்ன தோணுது? அஜித் சாருக்கு வந்து ஆட தெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நின்று மரத்துலேருந்து அப்படி திரும்பி பார்த்தா ட்ரீன்னு டமால் முட்டி போட்டு அப்படி டவுன் பண்ணி முட்டி போட்டு அந்த மண்ணை தூக்கி போட்டு அப்படி கிளாப் அடிச்சு தப்புன்னு அப்படி எந்திரிச்சோன்னு அவருக்கு எல்லா ஸ்டைலும் இருக்கு. சில பேருக்கு வந்து ஃபோக் ஸ்டைல் தான் வந்து நல்ல ஆப்டா இருக்கும். சில பேருக்கு வெஸ்டர்ன் அந்த ஸ்டைல் தான் இதா இருக்கும். ஆனால் அஜித் சாருக்கு எல்லாமே இருக்கு. ஃபோக் சாங்ல வந்து நம்ம இப்போ அந்த மஜா கொட்டு அவருடைய சிரிப்பு அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பழைய சாங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல். என்ன ரீல்ஸ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் அமௌண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜான் பாபு மாஸ்டர் தான் இருக்கிறாப்ல. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே மாஸ்டர், நீங்க கொரியோ பண்ண ஒரு பாட்டு இப்ப பயங்கர ஃபயரா வைரலா போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கேள்விப்பட்டேன், ட்ரைலர் பார்த்து என் சன்னு நம்ம பிரசன்னாவும் தீபக் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டு அந்த பாட்டு வந்திருக்குப்பா, ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இன்டர்வியூ எடுத்தது. அதை பார்த்து தான் நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து எடுத்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஆதிக் ராமச்சந்திரன் இயக்குனருக்கும் அஜித் சாருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் நாட்டுப்புற பாட்டு படத்தில் வந்து கஸ்தூராஜாக்கு சார் அவர் டைரக்ஷனில் வந்து அந்த படத்துக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் அந்த நேரத்தில் பீக்கில் சோலோ டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கனால சோலோன்ற ஒரு இது வந்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி 4 பாட்டுக்கு நடனம் அமைக்கணும்னு சொன்னார். ஆஸ் யூஷுவல் பண்ணோம். குஷ்பு மேடம் நானே டான்சர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம். படம் பெரிய வெற்றி பெற்றுருச்சு. அதில் மெயினாக அந்த ஒத்தருவா சாங்குக்கு வந்து ரொம்ப நல்ல பேர். எனக்கு நடனம் அமைப்பாகட்டும், நான் ஆடினது ஆகட்டும், குஷ்பு மேம் எல்லாருமே ஆடினது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதனால எனக்கு நல்ல பீக்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் புது இயக்குனர் மூலியமா நிறைய பாடல்கள் எனக்கு அந்த நேரத்தில் நிறைய வந்துச்சு. சரியான பிஸி. அதுக்கு அந்த கஸ்தூராஜா சாருக்கு அதுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு படம் வெற்றியானதுக்கப்புறம் அதில் நடனம் அமைச்சு அந்த பாட்டு வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வரும். ஆனால் இன்னைக்கு வந்து குட் பேட் அக்லி படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணலன்னா இருந்தாலும் அந்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் அஜித் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அஜித் சார்ன்னு சொல்லும்போது எனக்கு அவருடைய முதல் படம். ஆமாம், நீங்கள் தான் பண்ணீங்க அந்த டயத்தில். அப்பயே நீங்கள் அஜித் சார் ஆட வச்சுக்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டு வந்திருக்கு. டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மெலோடி சாங்ஸு ஒரு மாண்டேஜ் சாங்ஸுக்கே வந்து நான் ஆட வச்சேன். அதில் புத்தம் புது மெலோடி சாங் புத்தம் புது மலரே ஆகட்டும், இல்லை தாஜ்மஹால். ஏன்னா அவர் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார் அந்த நேரத்தில். எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ், அவர் புது ஆர்டிஸ்ட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இல்லை. அந்த பாடலுக்கு அவர் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பாடி லாங்குவேஜ் இருக்குது, அவங்க என்ன நம்ம பண்ணுறாங்கன்னா மூமெண்ட் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கொஞ்சம் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். டெஃபினட்டாக எங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும்.
புது ஆர்டிஸ்ட்ன்ற கேட்டகரியில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அதுக்காக 100% ஒர்க் பண்ணுவேன். அது அப்புறம் அவருடைய படங்கள் நேசம், கல்லூரி வாசல் அது மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் நீண்ட இடையில பின் அவருடைய படத்தின் மூலமாக எனக்கு ஏன்னா 10 ரூபா சாங்குன்னு பாட்டு மட்டும் தனியாக கேட்டால் கூட அதில் நடனமாக ஆடினது யார் யார், நான் குஷ்பு டான்ஸஸ்லாம் அதெல்லாம் மிங்கிளாகவும் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் அந்த டைரக்டருக்கும் அஜித் சாருக்கும். பட் அந்த சாங் இப்போ பார்க்கும்போது மாசா தெரியுது, அது மாஸ்டருக்கு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இதுக்கு முன்னாடி கூட சார் அதிக் சார் படத்துல இப்ப பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அதிக் சாரோட பாட்டு மார்க் ஆண்டனி எனக்கு வந்து பசங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த படம் ஃபுல்லா நான் 8 மணி ராசா பாத்தீங்கன்னா அந்த ஷீல் கூட இருக்கும், ஃபுல் படம் நான் ஒர்க் பண்ணேன், அதுவும் கஸ்தூராஜா சார் தான். பட் அந்த பாடல் நல்லா ஃபேமஸ் ஆனா கூட இப்போ கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு அதாவது வேலை கொடுக்கக்கூடியவர்கள், எனக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள், புது இயக்குநர்களுக்கெல்லாம் சரி யாரோ மாஸ்டர் அப்படின்றது ஒரு வருது. ஆனால் இந்த மாதிரி நான் சோலோ நிறையா இப்போ அமராவதியிலேருந்து அயலோடைய நிறைய படங்கள் நான் சோலோ ஆடி இருக்கிறனால, இப்போ இந்த 10 ரூபா சாங்கில் நானும் சோலோ ஆடி இருக்கிறனால தப்புன்னு ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. இப்போ நாட்டுப்புற இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் சில பேருக்கு 8 மணி ராசா பஞ்சு மிட்டை சேலை கூட ஜான்போ மாஸ்டர் தான் பண்ணாரா அப்படின்றது ஒரு இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் வந்து எனக்கு வேலை கொடுத்த இயக்குநர்களும் எனக்கு கிடைச்ச அந்த ஒர்க்கில் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். புரிஞ்சிங்களா? நான் அஜித் சார் பற்றி இப்போ டோட்டலாக கேட்குறேன். அமராவதியில் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணி நான் சூப்பராக டான்ஸ் ஆட வச்சுருந்தீங்க. சொல்ல போனோம்னா அதான் சொன்னீங்க, அந்த டயத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆட வச்சிங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ குட் பேட் அக்லியில் அஜித் சார் படத்தில் உங்கள் பாட்டு இருக்குது. நீங்கள் அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க, அஜித் சாரோட அந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர்? சார் டெஃபினட்டாக சார், நான் வந்து அன்னைக்கு அந்த படங்கள்லாம் பண்ணும்போ அமராவதி ஆகட்டும், நேசம் ஆகட்டும், கல்லூரி வாசல் அந்த படங்கள்லாம் பண்ணும்போ எனக்கு வந்து எனக்கு வந்து என்னன்னா எனக்கு கொடுத்துருக்கிற சாங் ஒரு நாள் 2 நாள் மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருக்கோம் ஸ்பாட்டில். வேற ஆர்டிஸ்ட்டு இவர் வந்து அஜித் சார் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஆகி இன்னைக்கு உலகமே பேசுகிற அளவுக்கு ஆகிருப்பார், அது அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த நேரத்தில் வரல. அப்போ அஜித் சார்கிட்ட வந்து ஒரு எனர்ஜி ப்ளஸ் அந்த மூமெண்ட்ஸ் டைமிங் எல்லாமே ஃபஸ்ட்டு படத்துலேயே பண்ணுறாரு. ஏன்னா நம்ம இங்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணல, ஊட்டியில் போயிட்டு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு புது ஆர்டிஸ்ட்னா நான் அவங்க ரூமுக்கு போய் இல்லை நம்ம ரூமுக்கு வர வச்சு ரிஹர்சல் பார்ப்போம். அதுலேயே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்க செம்ம டைமிங்கில் இருக்கிறாங்க, செம்ம இதாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மூமெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெலோடி சாங்லேயே வந்து புத்தம்புது அதுலேயே வந்து அவரை வந்து ஆட வச்சுருப்போம். அதே மாதிரி தாஜ்மஹால் தேவையில்லை அதில் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் ஆட வச்சுருப்போம். என்ன காரணம்னா அவர் வந்து கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வந்திருந்தார். அது எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஸ்பாட்டில் அப்படி ஒரு டேக்கு 2 டேக் தான் மேக்ஸிமம், 5 டேக்கு 10 டேக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த சிப்பு கிப் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிலிம் தான். ஒரு டேக் 2 டேக் அதுக்கு மேலே மாஸ்டர் மூமெண்ட்டை மாற்றுங்க மாஸ்டர்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டேன் புது ஆர்டிஸ்ட்டு. அதனால் அவர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் 2வது மெடோனா வருவாலான்னு நேசமில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆங்க, அதில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக அவருடைய மூமெண்ட் ஆகட்டும் அந்த ஸ்டைலிஷ் ஆகட்டும் எல்லாமே வந்துச்சு. பட் இன்றைக்கி அவர் வளர்ச்சி பார்க்கும்போது டெஃபினட்டாக பெரிய பூரிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ராக் வந்திருக்கு அந்த அவருடைய படத்தில் இப்படி ஒரு எல்லாம் இன்டர்வியூ வந்திருக்கும்போது டெஃபினட்டாக இன்றைக்கி அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா அதுக்கு மெயினாக நம்ம டைரக்டர் ஆதிக் ராமச்சந்திரன் தான். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் படங்கள் அவருடைய படங்களில் இந்த படத்தில் நான் ஒர்க்கு பண்ணலனாலும் எனக்கு என்னமோ இந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணி பாட்டு ஹிட் ஆகி நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு பிரமிப்போ ஒரு மகிழ்ச்சியமாக இருக்குது எனக்கு. அஜித் சாரை ட்ரெயின் பண்ணும்போது அஜித் சாருக்கு இதெல்லாம் பயங்கர ப்ளஸ் அப்படின்னு மாஸ்டர் கண்டுபிடிச்சிருந்தது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் அஜித் சாருக்கு மைனஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு மாஸ்டர் அந்த டயத்தில் கண்டுபிடிச்சது என்னது? எனக்கு கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா, அதாவது அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அந்த சாங்கில் மேன்லியா அந்த கட்ஸு அந்த மாதிரி தான் அவர்கிட்ட கொண்டு போனோம். சில நேரத்தில் சில ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கொஞ்சம் சைல்டிஷ்டாக இருப்பாங்க, புது படத்தில் பார்த்தா பொண்ணே வந்து எழுத்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அவரை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த எண்ணெல்லாம் வரல. அவர் தான் டேக் ஆஃப் பண்ணிட்டு போகணும் சாங்கை, அவர் தான் எல்லாமே இழுத்துட்டு போகணும், அவர் தான் கூட்டிகிட்டு போகணும், அவர் தான் மூவ்மெண்ட் வைக்கணும். பொண்ணு கொஞ்சம் பார்த்து அசந்து போகணும். அது பேத்தாசாக இருந்தாலும் அடாடாடாடாடாடாடா கரெக்டு தான் நான் பிடிச்சது, என்னதான் ஆனாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு அப்படின்ற மாதிரி
சாங்கில் அந்த பில்டப் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அப்படி நின்று மரத்துலேருந்து அப்படி திரும்பி பார்த்தா திடீர்னு டபால் முட்டி போட்டு அப்படி டவுன் பண்ணி முட்டி போட்டு அந்த மண்ணை தூக்கி போட்டு அப்படி கிளாப் அடிச்சு டப்புன்னு அப்படி எழுந்திரிச்சோன்னு அப்படி ஒரு சின்ன ஒரு லுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடி மூமெண்ட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ சுச்சுவேஷனில் காமெடி ஸ்டைலில் ஒரு ஏதோ ஒரு மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தில் நான் அமராவதியில் அந்த சாங்கை ஆடிருக்கிறேன். அந்த தாஜ்மஹால் சாங்கில் கேப் போட்டு ஒரு வயசான தாத்தா மாதிரி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போவேன் நான். அது அதில் வந்து சேலஞ்ச் சாம்பியன் மூமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அவரை வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. அவர் வந்து எங்களை பார்த்து அந்த பிட்டை வந்து அந்த மியூசிக் அந்த மாதிரி அதுக்காக அவர் அந்த மாதிரி ஆட வச்சிடக்கூடாது. அப்போ டைரக்டர் சொன்னேன், இல்லை சார் நான் வயசானது கொஞ்சம் ஜிப்பா கொடுங்க. டைரக்டர் ஜிப்பா தான் அது வாங்கி ஒரு சின்ன கேப் போட்டு அந்த ஊட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு சின்ன மூமெண்ட்டில் அடித்து காட்வீலில் அடித்து அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டோரி கொண்டு வந்தேன். அதனால அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த நமக்கு அந்த கட்ஸ் இருக்கணும், அந்த சின்ன காமெடி இருக்கணும். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது சார். அஜித் சார் பற்றி வந்து இந்த டான்ஸ் விஷயம் அஜித் சார்னு வந்தாலே ஒரு சின்ன டாக் உண்டு மாஸ்டர். நான் அது உங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்க விருப்பறேன். என்ன அப்படின்னா இந்த பில்லாவுக்கு அப்புறமா அஜித் சார் நிறைய படங்கள் நடிச்சிட்டாப்ல. அதுக்கடுத்து மங்காத்தா, அதுக்கடுத்துலாம் பெரிய பெரிய மாசின்லாம் வந்ததுக்கப்புறம் அஜித் சார் பற்றி ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கும். அஜித் சார் வந்து ஒரு பாட்டு போட்டால் வந்து டான்ஸ்லாம் ஆட மாட்டார்ப்பா, எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருப்பாப்ல, ஏன் ஒரு டான்ஸே ஆட மாட்டாப்ல அப்படின்னு ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. மாஸ்டருக்கு அந்த டாக் பார்க்கும்போது என்ன தோணுது? அஜித் சாருக்கு வந்து ஆட தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறக்கி விட்டாச்சுன்னா அவருக்கு சொல்லியாச்சுன்னா அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதோ அது இல்லை, எல்லா விஷயம் தெரியும். டைரக்டர் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் ஆடணும்னு கொண்டு வந்துட்டாருன்னா அவ்வளோதான் கொண்டு போக முடியும். அதுதான் என்னுடைய இது கணிப்பு. டெஃபினட்டாக எனக்கெல்லாம் பாட்டு வந்துச்சுன்னா சார் இறங்கி குத்துணும் சார், என்ன சார் இது இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது. இப்போ நீங்கள் நினச்சி என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் வந்து டெஃபினட்டாக எனக்கு தைரியமாக நான் பேசுவேன். இல்லை சார் இப்படி 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 இப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா ஸ்டைலும் இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபோக் ஸ்டைல் தான் வந்து நல்ல ஆப்டாக இருக்கும், சில பேருக்கு வெஸ்டர்ன் அந்த ஸ்டைல் தான் இதாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்டைலிஷ். ஆனால் அஜித் சாருக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நான் அவரை வந்து பண்ண வைக்கணும் அது இதுனா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அது மாதிரி பாடல் எனக்கு கிடைக்கணும். இப்போ நான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் இதுக்கு வந்து அந்த ஃபோக்குன்றது வந்து 90% எப்போ ஆனாலும் அதுக்கு தனி மதிப்பு உண்டு. அவர் சாருக்கு வெஸ்டர்ன் என்னதான் பண்ணாலும் அதே மாதிரி வெஸ்டர்ன் சாங்கில் வந்து அவருக்கு நல்லா பண்ணக்கூடியவர். ஃபோக் சாங்கில் வந்து நம்ம இப்போது அந்த மஜா கொண்டு அவருடைய சிரிப்பு, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பழைய சாங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். மாஸ்டர் இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இதோட முடிச்சேன். மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாப்புல சார்? நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா இதாகிடுச்சு, நல்லா டான்ஸஸ்லேயே லவ் பண்ணி மனைவி, எனக்கு 3 பசங்க. அப்புறம் பிரசன்னா வந்து பிரபுதா மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ பிருந்தா மாஸ்டர் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிரசன்னான்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே வந்து பாண்டிங் இருக்கணும். நம்ம வந்து ஒன்லி சாங் மட்டும் முடிச்சுட்டு போகாமல் அவங்க கூடவே பேசுறது கொள்வது. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அந்த நேரத்தில் இல்லை. அதனால தான் நடுவில் சின்ன சின்ன கேப்புகள் வந்துச்சு. வேலை முடிஞ்ச உடனே கிளம்புறது, வேலை முடிஞ்ச உடனே அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவனை ரொம்ப ஆக்டர் ஆகணும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இதில் இருக்கிறான். சின்னவன் வந்து படிச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணி நிற்கிறான். பொண்ணு விஜய்ஷா அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா கூட இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப நன்றி. அக்ஷயத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல்.